வணக்கம், வெல்கம் டு தமிழ் எக்ஸல் அகாடமி. இந்த வீடியோவில் எக்ஸல் டேட்டா வேலிடேஷன் பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணி யூசர் என்ட்ரு பண்ணுற டேட்டாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், ராங் டிபார்ட்மெண்ட் நேம், ஏஜ், டூப்ளிகேட் எம்ப்ளாயி ஐடி மாதிரி மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ முடியும் போது ட்ராப் டவுன் லிஸ்ட், நம்பர் வேலிடேஷன், டேட் வேலிடேஷன், கஸ்டம் ஃபார்முலா வேலிடேஷன் வரைக்கும் கற்றுக்குவீங்க. இங்கே ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் ஷீட் யூஸ் பண்ணுறேன். இதில் எம்ப்ளாயி ஐடி, நேம், ஏஜ், ஸ்கோர், டிபார்ட்மெண்ட், ஸ்டேட்டஸ், ஜாயினிங் டேட், சேலரிஸ்னு காலம் இருக்குது. இந்த டேட்டா செட் யூஸ் பண்ணி டேட்டா வேலிடேஷனோட டைப்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் காலம்க்கு ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணுவோம். டேட்டா டேப்பில் போய் டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணி அலோ ட்ராப் டவுனில் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். தென் சோர்ஸில் டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். மேனுவலாக லிஸ்ட்டு டைப் பண்ணாமல் ஹெல்ப்பர் லிஸ்ட் யூஸ் பண்ணி செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். தென் ஓகே கிளிக் பண்ணுறேன். இப்போ யூசர் ஹெச்ஆர், ஃபினான்ஸ், ஐடின்னு லிஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ண முடியும். ரியல் பிஸ்னஸில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண ட்ராப் டவுன் யூஸ் பண்ணுவாங்க. ஹெச்ஆர்னு ஒருத்தர் டைப் பண்ணுவார், ஹியூமன் ரிசோர்ஸ்னு இன்னொருத்தர் டைப் பண்ணுவார். ஸோ ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும்போது ப்ராப்ளம் வராமல் இருக்க இந்த ட்ராப் டவுன் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் காலம்க்கு ட்ராப் டவுன் கிரியேட் பண்ணலாம். ஆக்டிவ், இன்ஆக்டிவ், ஆன் லீவ்னு ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ டேட்டா என்ட்ரி ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏஜ் காலம்க்கு வேலிடேஷன் அப்ளை பண்ணுவோம். ஏஜ் 18 to 60 ரேஞ்ச்குள்ளே இருக்கணும். ஸோ டேட்டா டேப்பில் போய் டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணி அலோ ட்ராப் டவுனில் ஹோல் நம்பர் செலக்ட் பண்ணுறேன். மினிமம் 18, மேக்ஸிமம் 60 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ ஏஜ் காலமில் 25 என்ட்ரு பண்ணால் அக்செப்ட் ஆகுது. அதே 100 என்ட்ரு பண்ணால் எரர் வருது. ஏஜ், குவான்டிட்டி, எம்ப்ளாயி கவுண்ட் மாதிரி வேல்யூஸ்க்கு இந்த வேலிடேஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் 0 to 10 ரேஞ்ச்குள்ளே இருக்கணும். ஸோ டேட்டா டேப்பில் டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணி அலோ ட்ராப் டவுனில் டெசிமல் செலக்ட் பண்ணுறேன். மினிமமில் 0, மேக்ஸிமமில் 10 கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் காலமில் 8.5 கொடுத்தா அக்செப்ட் ஆகுது, 12 கொடுத்தா ரிஜெக்ட் ஆகுது. ரேட்டிங், ஸ்கோர், பர்சன்டேஜ் வேல்யூஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். நான் ஜாயினிங் டேட்டுக்கு வேலிடேஷன் அப்ளை பண்ணுவோம். 2025 டேட் மட்டும் அலோ பண்ண போகிறோம். ஸோ அலோ ட்ராப் டவுனில் டேட் செலக்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் டேட் 1 Jan 2025, எண்டிங் டேட் 31 December 2025. இப்போ ஜாயினிங் டேட் காலமில் 2025ஓட டேட் போட்டால் அக்செப்ட் ஆகுது. ஆனால் 2026ஓட டேட் என்ட்ரு பண்ணால் எரர் வருது. ஸோ இந்த வேலிடேஷன் இன்வாய்ஸ் டேட்ஸ், ஜாயினிங் டேட்ஸ், ப்ராஜெக்ட் டேட்ஸ் கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகும். எம்ப்ளாயி ஐடிஸ்க்கு டெக்ஸ்ட் லென்த் வேலிடேஷன் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 5 கேரக்டர்ஸ் அலோவ் பண்ண போகிறோம். பெருசாக டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணால் எரர் வரும். ஸோ கஸ்டமர் கோட், ப்ராடக்ட் கோட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ யூசருக்கு கைடன்ஸ் கொடுக்க இன்புட் மெசேஜ் யூஸ் பண்ணலாம். டைட்டிலில் டிபார்ட்மெண்ட்னு கொடுக்குறேன். மெசேஜில் செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் ட்ராப் டவுன்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ செல்லு கிளிக் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ நியூ யூசருக்கு ஷீட் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ கஸ்டம் எரர் மெசேஜ் செட் பண்ண போகிறோம். டைட்டிலில் இன்வாலிட் என்ட்ரி, மெசேஜில் ப்ளீஸ் செலக்ட் அ வேலிட் டிபார்ட்மெண்ட்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ ராங் டேட்டா என்ட்ரி பண்ணால் ப்ரொஃபஷனல் எரர் மெசேஜ் வரும். யூசருக்கு எக்ஸாக்ட் மெசேஜ் என்னன்னு புரியறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு அட்வான்ஸ்டு டாபிக், அதுதான் கஸ்டம் ஃபார்முலா வேலிடேஷன். இங்கே சேலரி 20,000க்கு மேலே இருக்கணும். ஸோ டேட்டா டேப்பில் போய் டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷனில் அலோ ட்ராப் டவுனில் கஸ்டம் கிளிக் பண்ணுறேன். ஃபார்முலா ஈக்குவல் டு H2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20,000ன்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ சேலரி காலமில் 18,000 என்ட்ரு பண்ணால் ரிஜெக்ட் ஆகுது. அதே 25,000 என்ட்ரு பண்ணால் அக்செப்ட் ஆகுது. கம்பெனியில் மினிமம் சேலரி பாலிசி மெயின்டைன் பண்ணவும் பட்ஜெட் லிமிட்ஸ் ஆர் மினிமம் ஆர்டர் வேல்யூஸ்க்கு கூட இந்த கஸ்டம் ஃபார்முலா வேலிடேஷன் யூஸ் பண்ணலாம். அனதர் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள், எம்ப்ளாயி ஐடி டூப்ளிகேட் ஆகக்கூடாது. ஸோ இங்கே கஸ்டம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஃபார்முலா டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஒரு எம்ப்ளாயி ஐடி என்ட்ரு பண்ணுறேன், அக்செப்ட் ஆகுது. மறுபடியும் அதே எம்ப்ளாயி ஐடி என்ட்ரு பண்ணால் எரர் வருது. ரியல் பிஸ்னஸில் எம்ப்ளாயி ஐடி, இன்வாய்ஸ் நம்பர், கஸ்டமர் ஐடி எல்லாமே யூனிக்காக இருக்க இதை யூஸ் பண்ணலாம். இப்போ எல்லா கான்செப்ட்ஸும் யூஸ் பண்ணி எம்ப்ளாயி என்ட்ரி ஷீட் கிரியேட் பண்ணியிருக்கோம். டேட்டா வேலிடேஷன்னா ட்ராப் டவுன் மட்டும் இல்லை, கரெக்டான டேட்டாவை கலெக்ட் பண்ண, மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ண, ப்ரொஃபஷனல் எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ண டேட்டா வேலிடேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த டாபிக் புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வாட் இஃப் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ப்ராக்டிஸ் டேட்டா செட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தமிழ் எக்ஸல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குயிக் எக்ஸல் அப்டேட்ஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ எக்ஸல் ரிசோர்ஸஸ், அப்டேட்ஸ் அண்ட் நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.